இந்த வீடியோவில் கொஸ்டின் ஃபார்முலாவை மனப்பாடம் பண்ணாமல் எப்படி ஈஸியாக வைக்கலாம்னு சொல்லி நம்ம அதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு காஸ் ஏனுடைய ஃபார்முலா எழுதலாம். இங்கே காஸ் ஏனால இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏபிசின்னு இப்படி எழுதி வச்சுக்கோங்க. இங்கே காஸ் ஏன்னு இருக்கனால இங்கே ஏ வந்து நீங்கள் ரவுண்ட் பண்ணிடுங்க. ரவுண்ட் பண்ணது போக மீதி என்ன இருக்கு பாருங்கள், பிசின்னு இருக்குங்களா, அதை வந்து டினாமினேட்டர் எழுதுங்க, பிசி மல்டிப்ளேஷன் எழுதிருங்க. இந்த பிசியை வந்து மேலே வந்து எழுதும்போது அடிஷன் எழுதுங்க பார்க்கலாம், பி ப்ளஸ் சி. புரியுங்களா? பி ப்ளஸ்ன்னு எழுதிட்டு நம்ம எதை ரவுண்ட் பண்ணமோ அதை வந்து மைனஸ் போட்டு எழுதணும். எதை ரவுண்ட் பண்ணியிருக்கோம், ஏன்னு ரவுண்ட் பண்ணியிருக்கோம், அந்த ஏ எழுதிட்டு அதுக்கு முன்னாடி என்ன கொடுக்கணும், மைனஸ் கொடுக்கணும். புரியுங்களா சாமி? கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் இங்கே ஸ்கொயர் 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 நியூமரேட்டர் கொடுத்துட்டு டினாமினேட்டர் வந்து இங்கே 2 கொடுத்துடணும். இதே மாதிரி தான் காஸ் பி வேணுங்கிறனால பி வந்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். பிக்கு அடுத்து என்ன இருக்கு பாருங்க, இங்கே சி இருக்குது, அதுக்கடுத்து ஏ இருக்குது. அப்போ சி ஏன்னு நீங்கள் எழுதிருங்க. மேலே எழுதும்போது இது வந்து கீழே வந்து டினாமினேட்டர் மல்டிப்ளிகேஷன் எழுதணும், மேலே எழுதும்போது அடிஷன் எழுதணும், சி ப்ளஸ் ஏன்னு எழுதிடலாம். எழுதிட்டு நம்ம எதை ரவுண்ட் பண்ணியிருக்கோம், பி ரவுண்ட் பண்ணிக்கலாம். அங்கே பி எழுதிட்டு பிக்கு முன்னாடி என்ன கொடுக்கணும், மைனஸ் கொடுக்கணும். கொடுத்துட்டு நியூமரேட்டர் எல்லாத்தையும் ஸ்கொயர் கொடுங்க, 2 2 2 கொடுத்துட்டு இங்கே டினாமினேட்டர்ல இங்கே 2 கொடுக்கணும். இதுதான் காஸ் ஏ காஸ் பினுடைய ஃபார்முலா. இதே மாதிரி இங்கே ஏபிசின்னு எழுதிட்டு காஸ் சின்னு கேட்டதால சி ரவுண்ட் பண்ணணும். ரவுண்ட் பண்ணதுக்கு அப்புறம் இங்கே ஆன்சர் என்ன வருங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.